பாக்கியலட்சுமி இன்னைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, கோபியும் ராதிகாவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலும் போயாச்சு. அங்கே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ராதிகா கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. கோபி வந்து கேட்குறாரு, நீங்கள் எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலை, அப்புறம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் சொல்கிறாங்க, நான் டாக்டர் எனக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஸோ கோபியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிதுங்கி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இனி 3 வாரம் கழித்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ காரில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கோபி வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்குறாங்க. இனி எல்லாருக்கும் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா வந்து திட்டுறாங்க, எப்போவுமே என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நினச்சே கவலைப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபி வந்து கேட்குறாங்க, எங்கே நம்ம இப்போ போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ராதிகா வந்து கத்துறாங்க, ஏன் கத்தாத, எங்கே போகணுன்னு தானே கேட்டேன், வீட்டுக்கு தான் போகிறாங்க. ராதிகா வந்து சொல்கிறாங்க, அங்கே போய் வேண்டாம், என்னோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ராதிகாவோட அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. விடும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி இங்கே வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மாமியார் ஏதாவது திட்டினாங்களா அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்ருக்காங்க.